வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும் இருக்க எடுத்துக்காட்டு 1.1 தான் நாம் இந்த வீடியோவில் இப்போது பார்க்க போகிறோம். முதல் கணக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். a = 1,3,5 மற்றும் b = 2,3 எனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a காண்க. ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா a கிராஸ் b = b கிராஸ் a ஆகுமா, இல்லை எனில் ஏன். மூணாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் a கிராஸ் b = n ஆஃப் b கிராஸ் a = n ஆஃப் a கிராஸ் n ஆஃப் b. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணக்கில் நம்மளுக்கு ரெண்டு கணங்கள் கொடுத்துருக்காங்க. a = 1,3,5 ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. b = 2,3 சொல்லிட்டு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல் சப்டிவிஷனில் a கிராஸ் b b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, a கிராஸ் b b கிராஸ் a. கிராஸ்னால் என்னது, கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கத கணம் என்ன கொடுத்துருக்காங்களோ a b அதோட மதிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். a வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1,3,5. b என்ன கொடுத்துருக்காங்க 2,3. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன, a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a. என்ன கண்டுபிடிக்கணும், a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a. இப்போ நம்ம a கிராஸ் bனா என்ன, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா a கிராஸ் b. என்ன எடுக்க போகிறோம், a கிராஸ் b. a கிராஸ் bனா என்னன்னா ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு உறுப்புகளும் பியில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஜோடி எடுக்கணும். வரிசை ஜோடின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து வரிசை ஜோடி. இப்போ 1 இருக்குன்னா 1க்கு வந்து ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 1க்கு வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். அதே மாதிரி அடுத்து வந்து 3க்கு வந்து 2ன்னு எடுக்கணும், 3க்கு 3ன்னு எடுக்கணும். இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பை வச்சு இதில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் முதல்ல ஜோடி எடுக்கணும். அதுக்கு அடுத்த உறுப்பு எடுத்து பண்ணணும். அதேமாரி 5 வச்சியும் அதேமாரி நம்ம பண்ணணும். இதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட், வரிசை ஜோடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னது a கிராஸ் bனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல்ல பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ள சாதா ப்ராக்கெட்டுக்குள்ளே முதல்ல நம்பர் 1 இருக்கு இல்லைங்களா, 1 மட்டும் எடுத்துக்கணும். இந்த 1க்கும் இங்கே இருக்கிற ரெண்டு உறுப்புகளோட ஜோடி எடுத்துக்கணும். 1,2 1,3. 1 முடிஞ்சிருச்சா, அடுத்து என்ன எடுக்கணும், 3 எடுக்கணும். அடுத்து என்ன எடுக்கணும், 3 எடுக்கணும். அப்போது 3யை வச்சு பண்ணணும். 3,2 3,3. அடுத்து என்ன பண்ணணும், 5 இருக்கா, அடுத்து என்ன இருக்குது, 5 இருக்குது. அடுத்த உறுப்பு என்ன, 5. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், 5வை வச்சு பண்ண போகிறோம். 5,2 5,3. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். என்னென்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, முதல்ல நம்பர் 1 வச்சு பண்ணியிருக்கோம், 1,2 1,3. அடுத்து 3யை வச்சு பண்ணுறோம், 3,2 3,3. அடுத்து 5வை வச்சு பண்ணுறோம், 5,2 5,3. இது வந்து a கிராஸ் b. அதேமாதிரி b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். b கிராஸ் a கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா bயை வந்து முதல்ல எடுத்து எழுதணும். அதாவது 2,3 கிராஸ் 1,3,5. bயை முன்னாடி எழுதிட்டு ஏயை வந்து பின்னாடி எழுதி இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, வரிசை ஜோடி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், இந்த 2 இருக்கு இல்லைங்களா, 2க்கு 1 2க்கு 3 2க்கு 5 இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டுக்கலாம். போட்டு 2,1 2,3 2,5. இப்போ 2 முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன நம்பர் எடுக்கணும், 3 எடுக்கணும். அடுத்து என்ன எடுக்கணும், 3 என்ன எடுக்கணும், 3 எடுக்கணும். 3 எடுத்து பண்ணோம்னா 3,1 3,3 3,5. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏஏ காண்கன்னு தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மளுக்கு என்னது, ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏஏ காண்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சப்டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னது, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா, இல்லை எனில் ஏன். அதாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவல்ட்டுன்னு என்னது, சமம். அப்போது இந்த நம்ம எடுத்த கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் இல்லைங்களா, ஜோடி எடுத்தோம்ல, அந்த ஜோடியில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க நம்ம சமமாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஏ கிராஸ் பியில் இங்கே 1,2 இருக்குது. எடுத்த உடனே இங்கே என்ன இருக்குது, 1,2. அங்கே 1,2 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2,1 இருக்குது. அப்போ அதிலே தெரியுது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு. என்னது, இல்லை எனில் ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், ஏ கிராஸ் பி, செகண்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு, மேலே ஒரு அடி அடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம், நாட் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம், பி கிராஸ் ஏ. சரிங்களா, ரெண்டும் நாட். ஏன்னா 1,2 இருக்க வேண்டிய இடத்துல 2,1 இருக்குது, 2,1 இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே 1,3 இருக்குது, இங்கே 2,3 இருக்குது. அதனால் இது ரெண்டும் என்னது, நாட் ஈக்குவல். இல்லை எனில் ஏன்னு கேட்காங்க இல்லையா. அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. அதேமாரி வேறு என்ன, 1,3 நாட் ஈக்குவல் டு 2,3. அப்படியே நம்மளுக்கு தொடர்ந்து எல்லாமே எப்படி ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுதான் ஏ கிராஸ் பி வந்து பி கிராஸ் ஏக்கு சமம் கிடையாது, ரெண்டுமே ப்ராடக்ட் வேறு வேறு மாதிரி இருக்குது. அடுத்து மூணாவது சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. அதாவது n of a cross b, n ஆனது நம்பர் ஆஃப் a cross b. அதாவது a cross b வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு n of a எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். n of aனா மொத்தம் எத்தனை உள்ள உறுப்புகள் எத்தனை இருக்குது, ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ n of ஏல மொத்தம் எத்தனை இருக்குது, முதல்ல இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு A equal to 1,3,5. B ஓட வேல்யூ எவ்வளோ, 2,3. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. நம்ம என்ன பண்ணலாம், n of A எவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு, n of A எவ்வளோ ஈக்குவல் டு 3. n of B எவ்வளோ, உள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா, இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அதை தான் நம்ம 3ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். பியில் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2. எத்தனை இருக்குது, 2. இப்போ நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ n of A cross Bனா A இருக்க இடத்துல 3, n of A cross B ஈக்குவல் டு எத்தனை, 3 × 2 ஈக்குவல் டு 6. எத்தனை, 6. அதேமாரி n of B cross A ஈக்குவல் டு எவ்வளோ, B வந்து எவ்வளோ, 2. 2 × 3 ஈக்குவல் டு 6. அதுவும் நம்மளுக்கு எவ்வளோ, 6. அடுத்து என்ன கேட்கணும், n of A × n of B தனித்தனியாக பண்ணணும். n of A × n of B. n of A எவ்வளோ, 3. n of B எவ்வளோ, 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 6. சரிங்களா, அப்போது நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, n of A cross B வந்து n of B cross Aக்கு சமமாக, அதே மாதிரி n of A × n of B இதுக்கெல்லாம் சமமாக, எல்லாமே சமமாக இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு பாருங்கள், எல்லாத்துக்கும் n of A cross Bயும் 6 தான் கிடச்சிருக்கு, n of B cross Aவும் 6 தான் கிடச்சிருக்கு, n of A × n of Bயும் 6 தான் கிடச்சிருக்கு. அப்போ எல்லாமே வந்து சமம். அப்போ அவங்க கொடுத்துருக்க சமம் வந்து கணக்கு வந்து சமம் தான். ஆகவே ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஆகவே
எல்லாமே எல்லாத்துக்கும் சமமாக இருக்குது. n ஆஃப் a cross b equal to n of b cross a equal to n of a into n of b. அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.1 சம்மு முடிஞ்சிருச்சு. பார்க்குற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த சம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.